நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திருங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி மத்தேயு 25வது அதிகாரம் வசனம் 13. மேத்யூ சாப்டர் 25 verse 13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நாம் இந்த நாட்களில் அடிக்கடி கேட்குற ஒரு பிரத்யட்சமான வசனமாக இது இருக்கு. இது எதை மையப்படுத்துது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை. இந்த வருகையை எதிர்நோக்கி நாம் எல்லாருமே காத்திருக்கிறோம். இந்த வருகையை குறித்த காரியங்களை கடந்த சில வருஷங்களா அநேகர் பிரசங்கித்து கொண்டே வராங்க. அதுவும் இந்த கடைசி நாட்களில் இது இன்னும் அதிகமாக பிரசங்கிக்கப்படுது. இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு சிலர் எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஆமாம் இதை பல நாட்களாக சொல்லிட்டு தான் இருக்காங்க, இப்போவும் சொல்கிறாங்கங்கிற உணர்வு இல்லாமல் போயிட்டாங்க. இன்னும் சிலரோ அத்தேனே பட்டணத்தார் மாதிரி வருகையை குறித்து என்னதான் பிரசங்கிக்கிறாங்கன்னு சொல்லி அதை ஒரு பொழுதுபோக்கு செய்தியாக கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுடுறாங்க. ஒரு சிறு கூட்டத்தார் மாத்திரமே பெரேயா பட்டணத்தாரை போல வசனத்தோடு இதை ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாக மாறி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுல நாம எந்த வகையை சார்ந்தவர்களாக இருக்கிறோம்? நாம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த நாட்கள் வருகைக்கான ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டியதா இருக்கு. இந்த ஆயத்தம்ங்கிறது ஒரு நாள் காரியம் இல்லை. நாம் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னாலோ இல்லை நாம் ஏதாவது ஒரு காரியத்திற்கு ஆயத்தமாகணும்னாலோ அதை எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதே போல தான் இதை சொந்த அனுபவத்திலேருந்து சொல்லணும்னா, முதல் முறையாக 2019 ஆண்டவர் தன்னுடைய வருகையை குறித்த காரியத்தை உணர்த்தின போது அதை ஏன் எனக்கு வெளிப்படுத்துறாருங்கிற அர்த்தம் கூட புரியாமல் இருந்தது. அதற்கு பிற்பாடு தேவ சமூகத்தில் காத்திருந்த போதுதான் நான் இன்னும் ஆயத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக தேவன் குறிப்பாக உணர்த்துறாருங்கிறது புரிந்தது. அப்படி புரிந்த போதும் அதுல நிலை கொள்ளாத படிக்க வாழ்க்கையோட அநேக சூழ்நிலைகள் மிகவும் நெருக்கி வந்தது. அந்த நெருக்கங்கள்ல ஆண்டவர் குறிப்பா உணர்த்தினத மறந்து செயல்படுகிற விதமா இருந்தது. அதற்கு பிற்பாடு 2023 மேலதான் இந்த ஊழியத்திற்குள்ளார ஆண்டவர் கொண்டு வந்த போது அவர் சத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே கொஞ்சம் கொஞ்சமா உணர்வை கொண்டு வர ஆரம்பிச்சது. இந்தப்படியான உணர்வு வரும்போதும் இந்த உலகத்தின் அநேக காரியங்கள் அதை டைல்யூட் பண்ண பார்த்துச்சு. அப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக நிறைய நேரங்கள்ல நெருக்கி ஏவுச்சு. அந்தப்படியான ஏவுதலோடு இந்த ஊழியத்தை தொடர்ந்த போது 2024 ஆண்டு நவம்பர்ல தேவன் இந்த ஆயத்தமா இருக்கிற வார்த்தைய அநேகருக்கு அறிவிக்கும்படியாக உணர்த்தினாரு. அப்படி அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகக்கூடிய அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பதிவிடும் போது இந்த ஆயத்தம்ங்கிறது மிகவும் லேசான காரியம் இல்ல. இதற்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடியெடுத்து வைத்து முழு ஆயத்தத்திற்குள்ளார வரணுங்கிறது புரிஞ்சுது. இந்தபடியாக ஆயத்தம் என்பது ஒரு நாள் காரியம் இல்லை. ஆயத்தம் என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறதாக இருக்கு. இந்த ஆயத்தம் என்பது விழிப்போடு செயல்படும் போது மாத்திரம்தான் நிலையாக காணப்படும். அப்படி இல்லாம நாம போயிட்டோம்னா இந்த உலகத்தின் அநேக காரியங்கள் நம்மை அதுல இருந்து வெளியே கொண்டு வர பார்க்கும். அதற்குள்ளார நாம சிக்கி போயிடக்கூடாது. இந்த ஆயத்தத்தை குறித்த தேவ செய்திய 2024 அநேகருக்கு அறிவிக்கும்படியாக தேவன் காண்பித்த பகுதியும் இதே மத்தேயு 25வது அதிகாரம்தான். இந்த அதிகாரத்துல புத்தியுள்ள கன்னிகைகள் 5 பேரும் புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 பேரும் இருக்கிறாங்க. இதுல புத்தியுள்ள 5 கன்னிகைகள் எப்படி ஆயத்தமா இருந்தாங்கிறதுக்கு அடையாளமா 4வது வசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல புத்தியுள்ள கன்னிகைகள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் எடுத்துக்கொண்டு போனார்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவர் என்னும் அபிஷேகத்தை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் நாம பார்த்திருக்கிறோம். அந்தபடியாக நம்முடைய சரீரமாகிய பாத்திரத்துல பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் என்னும் எண்ணெயாகிய அபிஷேகத்தை கொண்டு ஆண்டோடைய வசனம் என்னும் தீவட்டியை நோக்கி பார்க்கும் போது கிறிஸ்து என்னும் வெளிச்சம் நமக்குள்ளிருந்து வெளிவருகிறதாக இருக்கும். இதுவே நமக்குள்ளார காணப்படுகிற ஆயத்தம் என்று தேவன் அந்த நாள்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தினாரு.
அப்படியாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும். அப்படியாகவே பெரேயா பட்டணத்தார் வசனத்தை ஆராய்ந்து பார்த்த நற்குணசாலிகளா இருந்தாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நற்குணசாலிகளாகவும் நற்கிரியை செய்கிறவர்களாகவும் இருப்பதே அவருடைய வருகையில அவருக்கு முன்பாக நிற்கிறதற்கு நம்மை பாத்திரவான்களாக மாற்றும். அப்படியான மாற்றம் நமக்குள்ளார காணப்படுவது ஒரு நாள் காரியமா? அதற்கு எத்தனை நாள் நாம செயல்படுபவர்களாக இருக்கணும்? அப்படி செயல்படுவதற்கு நமக்குள்ளார ஒரு விழிப்பு இருக்கணும். அதற்காகவே தேவன் விழித்திருங்கள்ங்கிற இந்த வார்த்தைய நமக்கு தீர்க்கமாக அனுப்புறாரு. இந்த பகுதியிலேயே அந்த புத்தியுள்ள கன்னிகைகளும் நித்திரை மயக்கம் அடைந்த போது மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவங்க விழிப்புள்ளவர்களாக எழுந்து அந்த எண்ணெய் இருந்ததுனால அவரோட கூட போயிட்டாங்க. ஆனா அந்த எண்ணெய் இல்லாத மற்ற கன்னிகைகளோ கைவிடப்பட்டாங்க. அப்படி நாட்கள் கொஞ்சம் தாமதிக்கும் போதும் எண்ணெயோடு காத்திருக்கிற விழித்திருக்கிற அனுபவம் நமக்குள்ளார காணப்படணும். அப்படி விழிப்போடு இல்லைன்னா நம்மால அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட முடியாது. அப்படி விழித்திருந்து மணவாளனுடைய வருகைக்கு காத்திருப்பவர்களாக நாம இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்த மணவாளன் வருகைக்கு ஆயத்தத்தோடு விழித்திருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகிறதுங்கிறது ஒரு நாள் காரியம் அல்லங்கிறத உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் விழிப்போடு செயல்பட இந்த வார்த்தைகளை தேவரீர் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் விழித்திருந்த உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிற ஜனமாய் தேவரீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆம் ராஜா, அநேக நேரங்கள்ல இந்த உலகத்தின் காரியங்கள்ல சிக்குண்டு போய் நாங்க விழிப்பில்லாம நித்திரை மயக்கம் அடைந்தவர்களாக காணப்படுகிறோம் ராஜா. இப்படியாக இல்லாம நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க சமயமாயிற்று என்று அறிந்து கொண்ட உமக்காக விழிப்போடு காத்திருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.